ஹாய் பூக்கீஸ், ஹாய் மக்களே, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்டு நம்ம சேனலில் இந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோ போட சொல்லி பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி அண்டு ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமே கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, பேக் டு ரிவெஞ்ச் சேனல் மெயினாக போயிட்டுருக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். பட் இதுக்கப்புறம் பிரேக் எடுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்காக நிறைய ஒரு சில 18+ ரியாக்ஷன் வீடியோஸும் இருக்கும். பட் எல்லாமே மீம் கலந்தது தான். ஸோ அதனால் தாராளமாக எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் என்ன தான் இருக்குன்றத பார்க்கலாமே. அண்ட் உங்களுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுலேயும் அண்ணன் தம்பி இதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த அவார்ட் போப்பது. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். யாரோ பேசுற மாதிரியே சத்தம் கேக்குதே. வால்டருக்காக அதிகமா உழைச்ச உறுப்புக்கான அவார்டு வாங்கினதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் அவருக்காக அதிகமா உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், நம்ம உடம்புல இந்த 4 ஆர்கன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட்டு தான் டெய்லி பம்ப் ஆகிட்டுருக்கு. அப்போ அவார்டு வந்து இதயத்துக்கு தான் போகும். மற்றபடி லங்ஸு, மூளை, கிட்னி தான் நினைக்கிறேன். இதுக்கெலாம் அந்தளவுக்கு. ஆனால் இதுவும் தேவைப்படுது. ஆனால் ஹார்ட்டுக்கு தான் கண்டிப்பாக. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரு இவர்? வந்தாரு, அவார்டு புடிங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இவர் தான் உண்மையான அந்த அவார்டுக்கு சொந்தக்காரர். இவர் இல்லனா வால்டர் இல்ல, வால்டர் இல்லனா இவர் இல்ல. சரி, நம்ம வயிற்றுக்குள்ள ஏதோ நடக்கட்டும். வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தம்பிக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம். கடைசி அது எங்கே போய் முடியுதுன்னா, இந்த தம்பி குடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி டைலாக்கே மாற்றி இதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இதயம் டெய்லி பம்ப் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதயத்தை விட அதிகமாக தம்பி வேலை செய்கிறார் போல இருக்குது. அதனால தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் தம்பியோட கெட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. வால்டர் முகம் என் கண்ணு முன்னாடி வருது. எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் இந்த அனுபவசாலிங்க தான் அதிகமாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் அவங்க தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. சரி, அடுத்து என்ன கிருத்தரமான வீடியோ போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் ரீசெண்ட் டேஸில் இவரோட வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் நிறைய வந்து இந்த எஜுகேஷனல் பர்பஸில் தான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். பட் இவருடைய ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. பட் வெல் எஜுகேட்டட் பர்சன் எதுக்கு இந்த மாதிரி லூசுதனமாக வீடியோ போடுறாருன்னு தெரியல. மேபி அவருக்கே தெரிஞ்சிச்சு, நாம் என்ன தான் மாங்குன்னு உழைச்சி வீடியோ போட்டாலும் மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனமாக லூசுதனமாக வீடியோ போட்டால் தான் மதிப்பாங்கன்னு இந்த மாதிரி போடுறாரு போல இருக்குது. அது என்னன்றது நாய் கூட என்ன பண்றா? புல்ல மச்சான் பொல்ல என் மச்சான் ஒரு காஜி புல்ல மாமா மூடிக்கின்னு ஒழுங்காரா மச்சான். 7 ரோட்டில் அந்த நாய் பார்த்துன்னு இருக்குது. அதை போயிட்டு நோண்டனா கண்டிப்பாக நாய்க்கு வாய் இருந்ததுன்னா, அதாவது மனுஷன் பேசுகிற மாதிரி வாய் இருந்ததுன்னா இதை விட கேவலமாக பேசுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவனோ ஒருத்தர் கரெக்டாக பர்ஃபெக்டாக டப்பிங் கொடுத்துருக்கான்பா. ஒரு தடவை இன்னொரு கேட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நாய்க்கு டப்பிங் கொடுத்தாரு, இப்போது யானைக்கு. பட் இது இன்னும் ஃபன்னாக தான் இருக்குது. இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில கடை ஓட வெட்டுதா. திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்ல, ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். திங்கிற பண்டை யாராச்சும் அங்கே வைப்பாங்களா? பட் ஸ்கூல் டைமில் நான் அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்கெட்டை தான் மெயினாக செக் பண்ணுவானுங்க, அங்கே செக் பண்ண மாட்டானுங்க. மேபி அந்த ஞாபகத்தில் இந்த யானை போட்டு மணியை பிடிச்சிட்டு இருக்கு போல இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த யானை சில பேர் அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு. பட் யானைக்கு வாய் வச்சதுக்கப்புறம் தான் இல்லை இது ஃபன்னியான வீடியோன்னே தெரிஞ்சுது. அந்த லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ராபரி பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியுது. என்னடா ரத்தம் வருது?
கத்தி எடுக்கும்போது குஞ்சு மணி கட்டாயிடுச்சு வளருது. இதுக்கு தான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுன்றது. கத்தியை வேற எங்கன்னா பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, எடுத்து அங்கே சொல்லுவோன்னா இழுக்கும்போது கண்டதை அறுத்துட்டு வந்துட்டு இருக்கு போல இருக்கு. அவசரத்துக்கு ஒட்டை கூட வைக்க முடியாது. இதுக்கப்புறம் அவனுக்கு அண்ட் இதுவும் கொஞ்சம் 18+ தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். And behind the yellow light, please. The train will be approaching soon. So the customer with the juicy melon, please stand away from the yellow light. And the customer with the juicy melon, please stand away from the yellow light. அடிப்பாவி ஒன்றும் இல்லடி. Thank you very much. இப்படி தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. இங்கே அந்த பொண்ணு 7 இருக்கு, பட் அனௌன்ஸ் பண்ணுறவன் ஜூசி மெலான் அப்படின்னு ஏதோ ஃபாரினில் இது வந்து ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஊரில் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும், பட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதை தான் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளை தான் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினச்சி தள்ளி போயிருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஜூசி மெலான் யார் வச்சுருக்கான்னா, அந்த சைடில் ஒருத்தன் 1 இல்லை 2 வச்சிட்ருக்கான். அதாவது ஒரிஜினல் தர்பூசணி தான் அவன் வச்சுருக்கான். அவனை தான் எல்லோ லைனை விட்டு தள்ளி நில்றேன் கேட்டிருக்காங்க. அது இந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு நில்லுங்க. சரி, நெக்ஸ்ட்டு யார் லைனில் இருக்காங்கன்னு டேரக்டாக பார்த்துருவோம். என்ன ரோடு ஒரு ஆறு நட்சத்துக்கெல்லாம் திட்டுவாங்க. என்னடா ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டான். இப்படியே ரிவெஞ்ச் பண்ணலாம் போல இருக்கு. ஆனால் நான் இதை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக சின்ன வயசில் நீங்கள் கபடி விளையாடிருப்பீங்க. ஏன் இந்த வயசில் இப்போ கூட நீங்கள் கபடி விளையாடிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு கபடி விளையாடிருப்பீங்களா? இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நாங்களும் ஆட்டத்துக்கு வரலாமான்னு நானே கேட்டிருப்பேன். கபாட்டி 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 அடாடாடாடாடா, என்ன மனுஷன்யா. இது அந்த சின்ன பையன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். பட் ஆப்போசிட்டில் இருக்கிறது அவனா? நீ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ விளையாட்டுக்கு நான் வரல, வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல இந்த பசங்க ஏதோ சொல்கிறானுங்கன்னு தெரியுது, ஆனால் என்னென்னு புரியல. நீங்கள் என்னன்னு கேட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இது என்ன விளையாட்டுன்னு எனக்கும் புரிய வரும். ஃபாக்கேவா? ஃபேக்கேவா? இந்த குட்டி குஞ்சனெல்லாம் எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில. இவனுங்க எந்த ஊருன்னு கூட தெரில. ரியல் ஃபேக் இந்த நார்மலாக யார் வேணாலும் சொல்லாமே. ரியலாக வந்து வேறு மாதிரி சொல்கிறானுங்க, ஃபேக்குன்றதை வந்து ஃபாக்கேன்றானுங்க. இதை வேற அழுத்தி வேற சொல்கிறானுங்க. அண்ட் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஓமக்குச்சி எங்கே போனாலும் வந்துடுறான். இவன் இருக்கிற பாடிக்கு இப்படி நசிக்கே கொண்டுடலாம் போல இருக்குது. ஆனால் இவன் 2 லாரி ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அட்டுழியம் பண்ணுறான்னு பாருங்கள். கை உடஞ்சிச்சா? சுத்தம் முன் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. இருக்கிற 4 எலும்பு வச்சுக்கின்னு இவனெல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணிடலாம் போல இருக்குது. ஏன்னா அங்கே வர மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் இந்த எலும்பை வச்சு லெசன்லாம் கற்றுப்பாங்கல்ல. ஸோ அது இவனை வச்சு ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா மொத்த எலும்பும் தெரியுது க்ளீனாக. இதில் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதில் நிறைய வீடியோஸ் இருந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். எப்போ எதில் நசிங்கி சாக போகிறான்னு தெரில. இது வரைக்கும் நிறைய பேர் இந்த பூனை கத்தி, வாத்து கத்தி, அதாவது இந்த அனிமல்ஸ்லாம் வந்து மெமிக்ரி பண்ணி சில பேர் பார்த்துருக்கேன், வாயால் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இங்கே ஒருத்தர் விசித்திரமாக இந்த அனிமல்ஸோட சவுண்டெல்லாம் வந்து வேறு விதமாக ட்ரை பண்ணுறாரு. வாய் இல்லானா. சை, இவ்வளோ சத்தம் வர்றதுக்கு என்னதான் தின்னு தொலைச்சிருப்பான்னு தெரியலையே. வாத்து சத்தம்.
லைட்டாக வாந்தி எடுக்கிற மாதிரி தான் வருது. பூனை கத்துற சத்தம். இது என்ன டால்பினா? இதில் அல்டிமேட்டாக இந்த யானை கத்துற சத்தம் தான். சைக். ஐயோ, ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் போல இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிருப்பீங்களா இல்லை எரிச்சல் ஆயிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸும் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. அதில் போயிட்டு அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குற ஃபன்னியான வீடியோஸ்லாம் எனக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் பார்த்து சிரிப்பேன். அதை நம்ம போஸ்ட் பண்ணி எல்லாருமே சிரிக்க வைக்கலாம், இல்லைன்னா வெறுப்பேற்றலாம்.